கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற பழமொழி கிழங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே பரிதாபமாக இருக்கு. தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்தது 108 தொகுதிகளையும் கைப்பற்றியது. அதே நேரத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கவும் தவறியது. தாவேகா மற்ற கட்சிகளோட ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழ்நிலையும் உருவானது. இதையடுத்து தான் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த கட்சியுடைய ஆதரவு வேணும் என்று பல கட்சிகளுக்கு கடிதம் அப்படிங்கிறத அனுப்பியிருந்தார். அதை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் ஏன் இல்லை நான் இருக்கிறேனப்பா அப்படின்னு 22 கால திமுகவுடைய கூட்டணியை உடச்சிக்கிட்டு பின்வாசல் வழியாக தாவேகாவிற்கு முதல் ஆளாக வந்து ஆதரவு கொடுத்துச்சு. எந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போச்சோ அப்போ பிடிச்சது தாவேகாவுக்கு தருத்திரியம் அப்படின்னு தான் சொல்லணும். 108 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் பிளஸ் காங்கிரஸ் 5 தொகுதிகள் 113 தொகுதி, ஆட்சி அமைக்க இன்னும் 5 தொகுதிகளே வேணும் என்கிற நிலையில் இப்போ சிபிஐ மற்றும் சிபிஎம் 2 கட்சிகளுமே தலா 4 எம்எல்ஏக்களை விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம், வெளியில இருந்து நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு கடிதத்தை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார்கிட்ட அளிச்சாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக விஜய் அவர்கள் சிபிஐ மற்றும் சிபிஎம் உடைய தலைவர்களை கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சி அலுவலகத்திற்கே நேரில் சென்று விஜய் அவர்கள் சென்று மரியாதை அப்படிங்கிறதையும் செலுத்தினார். இந்த நிலையில தான் விசிக தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படியாவது ஆதரவு கொடுத்துடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று இரவு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்ச வரைக்கும் விசிக தரப்புல இருந்து ஆதரவு கடிதத்தை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் அவர்கள் கொடுக்கல. இந்த நிலையில தான் பேரம் அப்படிங்கிறது தாவேகா தரப்புட்ட விசிக தரப்புல இருந்து பேசப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற பேரத்தின் அடிப்படையில் தாவேகாவோடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் விசிக கூட்டணிக்குள்ள போவாங்களா, ஆதரவு அளிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தது. ஏன்னா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் அவருடைய சமூக ஊடகங்களில் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்திச்சு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காரு. ஏன்பா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சராக போறாரு, திருச்சி கிழக்கில் எப்படினாலும் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிடுவாரு, அதுல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவார், அவரை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் பண்ணுவார், அவர் வந்து திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்று துணை முதலமைச்சராக பதவி ஏற்பார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த இடத்துல தான் இந்தியன் முஸ்லீம் லீக் கிட்ட கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேல நேரில் சென்று தாவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் என்னுடைய விசுவாசங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தான், ஸ்டாலின் அவர்களோடு தான் எங்களுடைய கூட்டணி தொடரும், நாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் திருமாவளவன் அவர்கள் தான். அவரும் ஸ்டாலினோட வீட்டில் இன்னைக்கு நைட்டு சந்திப்பு நடத்துறாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதியோட தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிற நிலை உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா விஜய் அவர்கள் தான் வந்து ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி 108 இடங்கள்ல வெற்றி பெற்றாரு. ஆனால் அந்த தீய சக்தியோடு கூட்டணி வைத்து வென்ற வேட்பாளர்களை எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் பேரம் பேசி வர வச்சு விஜய் அவர்கள் முதல்வராக துடிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஜெயிச்ச உடனே திமுகவோட ஆதரவுல தானே நம்ம ஜெயிச்சோம், திமுகவுடைய உடன்பிறப்புகள் வாக்களிச்சு தானே நம்ம 5 தொகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிற நன்றி கொஞ்சம் கூட இல்லாம உனக்கும் பேப உங்க அப்பனுக்கும் பேப அப்படின்னு பின்வாசல் வழியாக பின்னங்கால் புடனியில பட தாவேகா பக்க கூடிய தாவக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். எல்லாரும் அந்த மாதிரி மானங்கிட்டு போய் வந்துட மாட்டாங்க. தன்னோடு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட
எங்கள்கிட்ட இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோமா, நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் செய்கிறோம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தாவேகா கூட பயணிக்கும் போது எங்களுக்கு துணை முதலமைச்சர் அதே போல் அமைச்சரவையில் பங்கு ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிறப்ப நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை நாங்கள் மேலும் வலுவாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் சிபிஐயும் சிபிஎம்மும் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனுமதி பெற்று தான் நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினப்ப, நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, நாங்கள் எந்த ஒரு கட்சிக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. அதாவது அரசியலில் திமுகவோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு 4 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் திமுக கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம விஜய் பக்கம் இன்னைக்கு தாவுறீங்க அப்படின்னா நாளைக்கு எந்த நேரம் வேணாலும் விஜய் அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் கவுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு இப்போ விஜய் பக்கம் தாவி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பார்த்து சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் எல்லாம் பார்த்து நம்மளால எழுப்பாமல் இருக்க முடியல. இந்த இடத்துல இந்தியன் முஸ்லீம் லீகை நம்ம பாராட்டியே ஆகணும். கூட்டணி தர்மத்தை அந்த ஒரு கட்சி மட்டும்தான் கடைபிடிக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நாங்கள் ஸ்டாலினோட தான் தொடருவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு இல்லை. ஏன்னா எங்களுக்கு விழுந்த ஓட்டு திமுகவோட ஓட்டு, அதை கொண்டு போய் எங்களால் தாவேகாவில் அடகு வைக்க முடியாது, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டபனான ஸ்டாண்டை இந்தியன் முஸ்லீம் லீக் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். பொது எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை வீழ்த்துறதுக்கு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு 6 மாதம் விஜய் அவர்களை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடரட்டும் அப்படிங்கிற முடிவை இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் திறனாய்வாளர்கள் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களோடு திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் சந்திப்பு நடத்துறது சமூக ஊடகங்களில் நிறைய விவாதங்களை எழுப்பியிருக்கு. அப்போ ஸ்டாலின் அவர்களோட ஒப்புதல் இல்லாமல் விசிக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போவதே திமுகவோடு இருந்த கூட்டணி கட்சிகள்னால தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, 116 தொகுதிகள் தான் விஜய் அவர்கள்ட்ட இருக்கு, இன்னும் 2 தொகுதிகள் வேண்டும், அதனால விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு ஆளுநர் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கடிதம் அனுப்புறதை விட்டுட்டு ஸ்டாலின் அவர்களோடு அவருடைய இல்லத்தில் ரகசிய சந்திப்பு நடத்த அப்படின்னு தமிழக அரசியல் ஒரே கூத்தா இருக்கு. சிபிஐயும் சிபிஎம்மையும் இந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் வேண்டும், எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு வேண்டும் அப்படின்லாம் சொல்லாம நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறோம், உங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கு அப்படின்னா எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவு தொடரும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எதிராக வாபஸ் பெற்றுட்டு போயிடுவோம், அடுத்த எலெக்ஷனை நோக்கி தமிழ்நாடு நகரும் அப்படின்னு சிபிஐ சிபிஎம் முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் அமைச்சரவையிலும் பங்கு அப்படின்னு 2 எம்எல்ஏ சீட்டை வச்சுக்கிட்டு விசிக வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்களோ அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுல தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதை பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.